வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இனிமேல் ஃபோட்டோஷாப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அதுக்கடுத்து நம்ம வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி அதில் நம்ம பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வர அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு சர்ச் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு remove.bd அப்படின்னு டைப் பண்ணுங்கள். remove பேஸ் விட்டு bg அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண இமேஜ் எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அப்லோட் பண்ணுங்கள். நான் ஒரு நார்மலான ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பேக்ரவுண்டுக்குலாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இமேஜ் வந்து அப்லோடிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவான இருக்கிற காரணத்தினால் இது மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இருக்க இடத்துல வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வரும். ஃபுல்லாக பேக்ரவுண்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் விளையாண்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் பேக்ரவுண்ட் ஆப்போசிட் வந்து ஏதாச்சும் ஒரே கலராக இருக்க மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இன்னும் ஃபோட்டோ பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் வேறு எங்கேருந்து எடுத்தாலுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஆளாத இடத்துல நீங்கள் மட்டும் சிங்கிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி எடுத்தால் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ண வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். எடிட்னு இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, எடிட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு பேக்ரவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி லோடிங் ஆகும். இதில் வந்து நமக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, கலர் கொடுத்துருப்பாங்க. கீழே இந்த இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு வந்து எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இல்லை அப்படியே எனக்கு கஷ்டமாக வேணும், நான் கஷ்டம் அது வந்து எப்படி சொல்லணும்னா எனக்கு நான் ஏற்கனவே வச்சுருக்க ஒரு பேக்ரவுண்ட் வேணும், அதுதான் வைக்க போகிறேன் அப்படின்னீங்கனாலும் செலக்ட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்திங்கன்னா கூட செலக்ட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு நான் இந்த இதை கிளிக் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வந்துருச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒன்று நிறைய கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒன்று மட்டும் கிடையாது, எக்கச்சக்கம் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது வேணுமோ அதை கொடுத்து நம்ம செம்மையாக எடிட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்துச்சு, அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இங்கே எராஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எராஸ் ஆன் ரிஸ்டோர்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரஷ் சைஸ் இருக்கும். சைஸ் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. சைஸ் வச்சுட்டு சைஸில் காட்டுது பாருங்க, எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆயிரும். இல்லை ரீஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கூட அது ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையில்லாத அழைச்சி விட்டுறலாம். அழைச்சி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா பேக்கில் இந்த இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த இது
திருப்பி பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் வந்து பேக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஸ்டெப் வந்து பேக் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல இதாக இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ எடிட்டிங் வந்து நம்ம எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுமாதிரி வந்துருச்சு. வந்தோடனே உங்களுக்கு டவுன்லோடிங் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோடிங் ஆப்ஷன் வந்து இந்த கொடுத்துருக்காங்க மேலே இந்த இடத்துல இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோடு இல்லைனா ஷேர்னு கேட்கும், டவுன்லோடு கொடுத்துக்கோங்க. ப்ரிப்பேரிங் இமேஜ் டவுன்லோடு வந்திருக்கு, கேட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இமேஜெல்லாம் டவுன்லோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடிங் ஆரம்பிச்சிருங்க. கீழே இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ஈஸியாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்டு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அருமையான இது வெப்சைட்டு, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்லாம் வச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஃபோட்டோலாம் கட் பண்ணி வச்சு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்னது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் கூட பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணி செலக்டிவ் ஃபோட்டோன்றது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா கூட வேறு ஏதாவது செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்குள்ளே கட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதேமாதிரி நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு வந்து அழிக்கிறது எரேஸ் பண்ணதும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எரேஸும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் இப்போ இது மாதிரி அழிச்சிட்டிங்க, தெரியாமல் இதாகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக அசிங்கமாக தெரியுது அப்படின்னாலும் இதில் பேக்அவுட் கொடுத்துருக்காங்க, நம்ம பேக்அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீட்டாகிடுச்சு ஃபோட்டோ. இதுமாதிரி பண்ணிக்கலாம். டவுன்லோடிங் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோடிங் பண்ணிக்கிடலாம். ப்ரிப்பேரிங் இமேஜ் டவுன்லோட் வரும், அதுக்கடுத்து டவுன்லோட் பண்ணால் இல்லை ஷேர் பண்ணான்னு கேட்கும். நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ரைட், ஓகே. இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து தேவையில்லை. இதிலே வந்து நீங்கள் ஈஸியாக அழகாக டக்குன்னு உங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், எங்கே இருக்கமாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல எடிட்டிங் இது சாஃப்ட்வேர் கிடையாது, வெப்சைட்டு. நீங்கள் உங்கள் இமேஜை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதாகிக்கலாம். சரி, ரைட், ஓகே. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதை பற்றி தகவல் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.